ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நூக்கல் குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நூக்கல் அந்தளவுக்கு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா உளுத்தம் பருப்பு, சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம நூக்கல் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 நூக்கல் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி கலந்துட்டு இப்போ காய் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுங்க. இப்போ காய் வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலை கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் நடுவில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிட்டேன் வேகிறதுக்காக. நீங்களும் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். அப்படியே மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
மசாலா இன்னும் கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்க குருமா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான நூக்கல் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம சுட சுட சூப்பரான நூக்கல் குருமா ரெடி. இந்த மாதிரி மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you, friends.